விடாக்காய்ச்சலுக்கு விஷ்ணுகாந்தியை கொடு. அதாவது சின்னவங்க முதல்ல பெரியவங்க வரைக்கும் யாருக்கு காய்ச்சல் அதிகமாக வந்துருச்சு, இந்த தட்பவெப்ப நிலைகள் மாறும் பொழுது காய்ச்சல் வருது, இல்லை சும்மாவே ஒரு வைரஸ் ஃபீவர் வருது, காய்ச்சலால் பெரிய அளவில் கஷ்டப்படுறாங்க, காய்ச்சல் வந்து ரொம்ப துன்பப்படக்கூடிய குழந்தைகளாக இருந்தாலும் பெரியவங்களாக இருந்தாலும் எல்லாருக்குமே வந்து இந்த காடுகரர் சாலையோரங்களில் மலையடிவாரங்களில் எல்லா பக்கம் இந்த செடி அதிகமாக கிடைக்கும். அதாவது இதுக்கு பெயர் விஷ்ணுகாந்தி, விஷ்ணு கிரந்தின்னு சொல்லுவாங்க. நீல கலர் பூ இருக்கும், வெள்ளை கலர் பூ இருக்கிறது அபூர்வமாக எங்கேயாவது 1-2 இருக்கும். அது காயக்கல்ப மூலிகை. இந்த நீல கலர் பூவில் இந்த விஷ்ணுகாந்தியை காய்ச்சல் அதீதமாக இருக்கக்கூடிய சில குழந்தைகளுக்காக இருந்தாலும் பெரியவங்களுக்காக இருந்தாலும் ஓரிரு நாட்களில் இந்த கஷாயத்தை கொடுத்தா போதும். இது 2 செடி வேரோட பிடுங்கி கட் பண்ணி ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றி கொதிக்க வச்சு வடிகட்டி குடிச்சிட்டு வந்தால் போதும். காய்ச்சலை வந்து குணப்படுத்தும் ஆற்றல் இந்த விஷ்ணுகாந்தி செடிக்கு இருக்குது. ரொம்ப அற்புதமான சக்தி வாய்ந்த செடி. அதே போல் பார்த்திங்கன்னா இம்பூரல் அறியாதோர் இருமியே சாவாருன்னு சொல்லுவாங்க. இம்பூரல் செடி எல்லாமே பக்கம் பக்கம் நிறையா இருக்கும். இது வந்து கடுமையான இருமலையும் குணப்படுத்தக்கூடிய ஆற்றல் இந்த இம்பூரல்ங்கிற இந்த செடிக்கு இருக்குது. அதனால தான் இது அடையாளத்தை பார்த்துக்குங்க. இது வந்து சின்னதாக மூக்குத்தி பூ மாதிரி வெள்ளை கலரில் இருக்கும், ஆனால் தண்டு வந்து சிகப்பு கலரில் இருக்கும், கம்பி கம்பியாக இருக்கிற மாதிரி இருக்கும், இலையோடு இருக்கும். அதனால தான் இதுக்கு பேர் இம்பூரல் அறியாதோர் இருமியே சாவாரே. இருமலுக்கு இதுபோல் ஒரு அற்புதமான மூலிகை இந்த உலகத்திலே கிடையாது. அப்படி ஒரு அற்புதமான மூலிகை இருமலுக்கும் இது காய்ச்சலுக்கும். காய்ச்சலும் இருமலும் தான் ஒருத்தர் ரொம்ப பெரிய அளவில் கஷ்டப்படுத்தும்.